இங்கே இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், 55535 வந்து நமக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி எழுதி நமக்கு வேணுங்கிறத நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. நோட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோங்க. எது ஆரம்பிக்கும் போதும் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறது நல்லது. அடுத்தது தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு எழுதுங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு தமிழ்லையும் எழுதிக்கோங்க. அடுத்தது நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு, இப்போ வந்து 1 lakh மணி வேணும், அந்த 5 daysக்குள்ளே எனக்கு 1 lakh மணி வேணும்னா அந்த 1 lakh மணி வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கிலீஷில் எழுதினாலோ தமிழில் எழுதினாலோ உங்களுக்கு எப்படி எழுத வருமோ அப்படி எழுதிக்கோங்க. எப்படி நம்பிக்கையோ எழுதுங்க. நமக்கு இந்த 5 daysல வந்து அது நம்மளுக்கு கிடச்சிரும், பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு எழுத ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். அந்த 5 daysல நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தாலே அது நடந்துருச்சு அப்படிங்கிறது சமந்தான். நம்ம வந்து நம்பர்ஸ் போட்டே நீங்கள் எழுதலாம். இப்போ எத்தனை டைம்னா 55 டைம் எழுதணும், 55 டைம் எழுதணும், 55 டைம் 5 நாள் எழுதணும். அதுதான் 35 அப்படிங்கிற இதோட 35 அப்படிங்கிறத நம்ம எழுதுகிற 555 அப்படிங்கிற நம்பரோட வேல்யூ வந்து 55 டைம் எழுதணும். ஒரு நாளைக்கு 55 டைம் எழுதணும். அது 5 நாளைக்கு எழுதணும். நீங்கள் வந்து உட்காந்து ஒரே டைமில் எழுதுறது தான் எனக்கு கேட்டால் நல்லதுன்னு சொல்லுவேன். இப்போ வந்து எழுதிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு 10 டைம் எழுதுறீங்க, ஒரு வேளை பெருசாக இருக்குது நீங்கள் எழுதுறது வேர்ட்ஸு அப்படிங்கிறதால எனக்கு கை வலிக்குது அப்படின்னு 10 நிமிஷம் எழுதிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக யூஸாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. யூஸ் இல்லாமல் போயிடும். நீங்கள் கண்டினியூவாக எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்டினியூ எழுதுங்க. ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கேப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் எழுத ஆரம்பிங்க. எப்படியும் நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதை நம்ம வேணுங்கிறத வந்து 55 டைம் நம்ம எழுதிடலாம். அவ்வளோ டைம் தான் நமக்கு பிடிக்கும். நான் எழுதி பார்த்துருக்கேன். 5 daysம் 555ன்னு எழுதியிருக்கேன். எனக்கு அந்த விஷயம் நடந்து இருக்குது. எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து நம்பி செய்யணுங்க. இப்போ வந்து எப்படிங்கன்னா அலாவுதீன் அந்த இது பார்த்துருக்கீங்களா, அலாவுதீனும் அந்த பூதம் வந்து பிரபஞ்சமாகவும் நம்ம நினச்சி வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அதாவது நாம் வந்து கட்டளையே தன் பாக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் வந்து சொல்லணும் அலாவுதீன் கிட்ட. அந்த மாதிரி தாங்க நம்ம எதை வந்து நம்மளோட எது கேட்குறோமோ அதை தான் நமக்கு வந்து பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும். நாம் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோ. கிட்டத்தட்ட நானும் அப்படி தாங்க. ஆனால் அந்த புக்கை பிரபஞ்சத்தை பற்றின அந்த புக்கு, ஈர்ப்பு விதியை பற்றின அந்த புக்கு படிக்க ஓரளவுக்கு எனக்கு வந்து இப்படி தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. சாரிங்க, பின்னாடி வந்து பேக்கில் ஒரு சவுண்டு பாட்டு ஓடிட்டுருக்கு. பக்கத்தில் வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன், அதனால் பாட்டு ஓடிட்டுருக்கு. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. தான் நம்பி நீங்கள் வந்து எழுத ஆரம்பிங்க. எனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு. நான் இது வந்து Day 1, Day 2, Day 3, Day 5 days நான் எழுதுனதையும் இதில் நான் ஆட் பண்ணி இருக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற வந்து அடைஞ்சிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. மறக்காமல் நம்மளை மாதிரி சின்ன சேனல்ஸ்க்கும் வந்து ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தேங்க்யூ.